இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சீராக்கின் ஞான நூல் 35ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி, ஆண்டின் பொதுக்காலம் 30ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீரும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் தாய் மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். சரி, நிறைய நேரங்களில் நாம் உலக வாழ்க்கையை, உலக பிரகாரமான தேவைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரை தேட மறக்கின்றோம். நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கத்தான் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். Out of your mouth prayer and amen must come. இதை நாம் செய்ய மாட்டேன் என்கிறோம். நீங்கள் ஜெபிக்க ஆமேன் சொல்ல இயேசுவின் தேவ தூதன் இறங்கி வந்து உங்கள் வேண்டுதலுக்கு பதில் தந்து விடுவாராம். வார்த்தையை, இறை வார்த்தையை தினமும் கேளுங்கள், சந்தோஷமாய் கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோடு இறை வார்த்தையை நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலின் மூலம் ரிசீவ் பண்ணுங்கள். அதை தியானியுங்கள். மற்ற அனைத்தும் அதன் நேரத்தில் நேர்த்தியாய் நடக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? ஆண்டவர் நடுவராய் இருக்கின்றாராம். அவரிடம் ஒருதலை சார்பே கிடையாதாம். அவர் ஏழைகளின் எதிரியாய் இருக்கும் எவரையும் ஏற்க மாட்டாராம். தீங்கு இழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பாராம். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணிக்கவே மாட்டாராம். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடவே மாட்டார். ஆம், நான் சிறு துரும்பு என்று எண்ணிதானே என்னை இப்படி நடத்துகிறார்கள் என்ற கவலையா உங்களுக்கு? தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி தேவனிடம் செல்லுமாம். ஆண்டவரை அடையுமாம். ஆறுதல் ஆண்டவரிடம் இருந்து உங்களுக்கு வருமாம். தளர்ச்சி அடையாதீர்கள் நண்பர்களே. இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்விற்கான வெற்றி வாகையே. ஆம், ஆகவே உங்களை சுற்றி இருப்போரை பார்க்காதீர்கள். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அவர்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். நீங்கள் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபடுங்கள். நியாயமாய் வாழுங்கள். விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். உங்கள் நேரிய வாழ்விற்கான வெற்றி வாகையை இயேசு உங்களுக்கு நிச்சயம் தருவார் நண்பர்களே. இன்று இருக்கும் நிலை மாறும். அனைவரும் அதை கேட்பார்கள், பார்ப்பார்கள். சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு என்ன கூறுகிறார் என்றால், தாங்கள் மட்டும்தான் நேர்மையாளர் என்று எண்ணி மற்றவர்களை ஒதுக்கும் சிலரை பார்த்து ஒரு உவமையை இயேசு கூறுகிறார். இறைவனிடம் வேண்ட ஒரு பரிசேயரும் ஒரு வரி தண்டுபவர் இருவரும் ஆலயத்திற்கு சென்றனராம். பரிசேயர், ஆண்டவரே, நான் கொலை செய்யவில்லை, கொள்ளை அடிக்கவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, எதையும் நான் பிறரை போல கெட்ட வாழ்க்கையை வாழவில்லை, செய்யவில்லை. தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கொண்டானாம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நோன்பு எடுக்கின்றேன், 10ல் 1 பங்கு தருகின்றேன் என்று தன்னை பற்றி கூறி ஜெபித்து கொண்டு இருந்தானாம். ஆனால் அந்த வரி தண்டுபவர் ஆலயத்தில் தூரத்தில் நின்று கொண்டு நிமிர்ந்து கூட பார்க்காமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கும் என்று ஜெபித்தானாம். இந்த இருவரில் யார் கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று இயேசு வினவுகிறார். பதிலும் கூறுகிறார்.
வரி தண்டுபவர்தான். ஏன் அந்த வரி தண்டுபவர்தான் தம்மையே தாழ்த்தினார். அதனால் அவர்தான் இறைவனின் கண்முன் ஏற்புடையவராக இருப்பார். தன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாழ்த்தி கொள்பவன்தான் உயர்த்தப்படுவான். அவர்களின் ஜெபம் ஆண்டவரை எட்டும். உடனே தேவ தூதன் பதில் கொண்டு வருவான். தாழ்ச்சியில் இவ்வளவு நன்மையான ரகசியங்கள் உள்ளது நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மை நான் எக்காலமும் போற்றுவேன். உமது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் அதை கேட்டு அக்களிப்பர். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் என்றுமே ஆண்டவராகிய நீர் இருக்கின்றீர். நைந்த நெஞ்சத்தை காப்பாற்றுகின்றீர். தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றீர். உம்மிடம் அடைக்கலம் புகும் எவரையும் நீர் தண்டிப்பதில்லை, மாறாக வாழ வைக்கின்றீர். என்னையும் வாழ வைக்கும்படி எந்த நாளிலே என்னையே அர்ப்பணித்து என் குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.